சொல்லி முத்த நேத்துக்கிட்ட பஞ்சாயத்து கூட்டு வச்சுக்கிறானுங்க. இரு வருவானுங்க கேட்கலாம், என்னையே கேட்டுங்கிறா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இல்லையா? என் வீட்லயே 1000 பிரச்சனை இருக்குது, இது வேற தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களா? மாட்டி வண்டியா உனக்கா தெரியுமாடா? கண்ணே மிஸ் மிஸ் தெரியுதுப்பா, இது எங்க தெரிய போகுதா? கீஞ்சிச்சு கொக்கு முட்டை திருடி துண்ணும் போதே தெரியும்டா இப்படித்தான் நடக்குன்னு. கொக்கு முட்டை திருடி தூணா கண் தெரியாதாப்பா? அது சாபம் விடாதா, அதனால தான் அழிஞ்சு போச்சு. கம்னூர்ப்பா வராங்க. நம்ம ஸ்டேட்டஸ்னா நம்ம கௌரவம் உண்டு இல்லாத பண்ணிடுறீங்க உங்கள. என்னடா வரும்போது பொஞ்சின்னு வரானுங்க? என்னதான்டா என்னடா பிரச்சனை? என் தங்கச்சி எப்படி வளர்த்தேன் உனக்கு தெரியலனா? எப்படி வளர்த்த? ஊரா சோறு வாங்கினா சொல்லி வளர்த்த? பேண்ட் பாப்புரா தலைவராக கண்டா நெக்கிலா பேசிருந்தீங்கயா? நானா தலைவரைய பேரிட்டு கூப்பிடுறா? பொடி பையன் நெக்கிலா பேசுறான், எவ்வளவு ஒருத்தர் இருக்கிறான். ஏம்பா என்ன இருந்தாலும் நம்ம தலைவர் பையன் ஏன்பா இப்படி பேசுற? டேய் இங்க இருக்கிறான்டா. ஐய அவிஞ்சு போந்தா, இதுங்களை வச்சுதான் பஞ்சாயத்து ஆயிப்பா. டேய் பணம் இருக்குது நாடாத, யார் மேல தப்புக்குதான் நானே விசாரிக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆச்சு வந்தானுங்களா அவனுங்க? பயந்துட்டானுங்க. இதோ வராங்களா? என்னப்பா ஏன்பா அவசரப்படுற? ஏப்பா நீ தான் பாத்துக்கணும். வாடா நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, என் பையன் மேல ஒரு கீழ் பட்டாட சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? பேசினே இருக்கும்போதே அங்க கை வைக்கிற. என் தங்கச்சி எவ்வளவு பாசமா வளர்த்துறானு உனக்கு தெரியாதா? தம்பி லவ் வந்தா அப்படித்தாப்பா, அதெல்லாம் பெருசா நந்துக்காத. இவனும் செடி பார்த்து பேசுங்கிறான். டேய் இங்க இருக்கிறாங்கடா. கூட்டுமா அப்படியே கூட்டுமா வந்தானா? ஏன் ஊட்டாண்டிட்டு வந்தா? கரெக்டா கேட்டுப்பா, நீ ஏன் வீட்டாண்ட கூப்பிட்டு வந்த? இது எனக்கு ஒத்து வராது, அதான் விட்டு போறான்னு வந்தேன். டேய் நான் தான்டா பஞ்சாயத்து இதா. எனக்கு ஒண்ணும் புரியலையப்பா. டேய் உனக்காவது எதனா புரியுதாடா? நல்லா புரியுது. டேய் சொல்லுது கேளுங்களாண்டா. முன்னாடி நான் அந்த அங்க பார்த்து பேசிக்கிறான். தெரியலப்பா. டேய் முடிவா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. கூப்பிட்டு போனா இல்ல, கூட்டின்னு போயணும். வீட்டு பக்கம் வரக்கூடாது அவன். கரெக்ட். நீ என்னப்பா சொல்ற? நோ, நான் சொல்றது கிளீனா கேளு, நான் புரியுது மாதிரி சொல்றேன். சொல்லு. டேய் நானே பேசிக்கிறேன், நீ எதனா சொல்லாண்டா. சொல்லுப்பா. அவனை கொய போட்டு தாலியா அப்படியே பார்த்து பேசிக்கிறான். டேய் இங்க இருக்கிறாங்கடா. நோ, இது நேத்து என் கூட்டாண்ட வந்துச்சுனா. அது நேத்துக்கு உங்ககிட்ட வந்துச்சு. எங்க அண்ணன் கார குழம்பு கேட்டுச்சு, இந்த கொஞ்சம் கொடுன்னு கேட்டுச்சு. கார குழம்பா? டே கடன் புச்சுனா நீ தான் கேட்டியா? போய் நான் குழம்பு தான் கேட்டேன், கார குழம்பு கேட்கல. ஆமா நானும் கூட பார்த்து இருந்தேன். குழம்பு கேட்டா நாக்குது, கார குழம்பு கேட்டா நாக்குது. ஆக மொத்தத்துல கேட்டீங்க தானே? ஆமா, ஆனா கார குழம்பு கேட்கல. நான் தெரியுங்க. சரி அப்புறம் என்னப்பா ஆச்சு? அப்புறம் என்ன, குழம்பு கொச்சிங்குது, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுமான்னு சொன்னேன். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னியா? சரியா நானே இதை பேசிக்கிறேன், நீ பேச எதனா. அரை ஒரு ஆகி போச்சு. 60 இப்ப ஒரு ஆவான். எதுவா ஆகும் கேளு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக சொன்னா இருட்டா இருக்கும், எனக்கு பயமாகுதுன்னு சொல்லிச்சு. இருட்டாந்தா எனக்கே பயமா இருக்கான். நான் இப்ப மட்டும் நான் பழிச்சுன்னு இருக்குதே, இப்போ இருட்டாதான் இருக்கான். அப்புறம் நடந்ததை கேளு, நான் சொல்றேன். சரி சொல்லு. அப்புறம் என்ன ஆச்சு? நானு எங்க அப்பா சேர்ந்து அவங்க வீட்டை விடுறதுக்கு போனோம். அது எப்படி வீட்டுல சேர்ப்பாங்க? மானம் போச்சு, மரியாதை போச்சு. மானம் போச்சு, மரியாதை போச்சா? குழம்பு கேட்டுதாரு. என் பையன் தான் கேட்டான், நானும் பார்த்தேன். குழம்பு நீங்களே கேப்பீங்க, டைம் ஆயிடுச்சுன்னா மானம் போச்சு நீங்களா? நீ பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கவனிச்சிடுறேன். என் தங்கச்சி அவனை கூட்டு போயிட்டு சொல்லுங்க. டேய் உனக்கு என்ன பிரச்சனை? உங்க தங்கச்சி வரக்கூடாது அவ்வளவுதானா? ஆமா, 8 மணி ஆயிட்டு இருக்காரு, வீட்டுக்குள்ள வந்தாக்கா ஊர் ஜனம் என்ன சொல்லலாம்? அமுச்சு வச்சுட்டு நீதாடா என் வீட்டுக்கு ஏடா நீ குழம்பு வாங்க அமுச்சு வச்சா? உங்க வீட்டு குழம்பு ருசியா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அமுச்சு வச்சேன். ஆக மொத்தம் குழம்புக்காக உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அதானே? அதெல்லாம் இல்லைங்க, போனதுதான், திருப்பி வீட்டு என்ன வரக்கூடாது. டேய் என்னடா பேசுறேன்? நாங்களே எடுத்து சொல்றோம், அதுலயே பங்கு கேக்குறியா? யாரு தூண்டுறியா? இவனோட பேசுறான். தெரியலையா? நோ, கரெக்டான திருப்பி சொல்லி அவங்க வீட்டுக்கு பொண்ணு அனுப்பு. அது கிடைக்கட்டும். எந்த தூண்டுறீங்க? அது எங்க? நோ சொல்லாது, அவங்க வீட்டுலதான். நீ அப்பனா நீ என்னடா சொல்லுவா? இவன் வீட்டுலதான் கோயம் திருடுறீங்களா? அந்த ஆளுக்கு தெரியாதுண்ணா, நான் போய் ஊத்தி வந்துருவோம். எப்பா உங்க வீட்டுல என்ன கோயம் செஞ்சீங்க? தினமும் குழம்பு செய்யறோம், குழம்பு காணும்பா. இவனுக்கு ஊத்தின்னு போயிட்டா எங்க இருக்கான்? ஏய் மகனா திட்டுக்கோ மாமா. அப்ப தங்கச்சி கூப்பிட்டுக்கலாம்பா, வேற எங்கன்னா குழம்பு வைங்க சொல்லலாம். கரெக்ட். வாமா மகள போ, இன்னொரு வாட்டி வீட்டு பக்கம் குழம்பு கிளம்பி வர வாழ் வச்சுக்கிற போ. தங்கச்சி வேற இடத்துல எங்க குழம்பு காசுறாங்கன்னு சொல்றேன்னா அங்க போய் வாங்கிடுவானா? போலாம். காரி மூஞ்சி குடும்பம் பலிக்குதுடா, கோயம்புக்காக எப்படி அழியுதுங்க? தல இங்க பேர் கோயில் தலை இங்க பாத்துங்க எடுக்குது. ஓ அந்த இடத்துல சொல்லிட்டாதுண்ணா, வாணா போலாம். இது ஒரு பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டுக்கிறானுங்க பேர். என்னப்பா பஞ்சாயத்து முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு போ. எங்கடா போறான்? தெரியலையாப்பா. இங்க யாருப்பா கல்லு போடுற? எங்க செருப்பு காணும்?
டேய் சுத்தமா அழிஞ்சு போயிட்டுக்குதுடா அவனுக்கு. ஆமா போல இருப்போம். வழியை மாத்திட்டு இருக்கிறாங்க. யாரு விட்டுலாம் பூந்து வாங்க போறான். வந்துதான் போயிடலாம். சந்தோஷமா வெடி வாங்கிட்டோம்பா. இந்த பஸ்ல வேற எத்தமா முடியாது. எப்படி அனுப்ப போறீங்க? அண்ணே நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்லயே போட்டு விட்டுலாம். உங்களுக்கு 1 நாள்ல 2 நாள்ல டெலிவரி. ஏங்க பட்டாசு வாங்கினா சிவகாசி வந்தா வாங்கினோமாங்க. அண்ணா நீங்க வரணுன்ற அவசியமே இல்ல. கீழே எங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க அதுக்கு கால் பண்ணீங்கன்னா என்ன வேணுமோ அதை உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க செலக்ட் பண்றத நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுருவோம். ஏனோ நம்மளுக்கு பத்தலையானா கூட வீட்ல போய் ஆர்டர் போட்டுக்கலாம்னா. அதான் சொல்லிட்டாரு அண்ணா, போன் பண்ணாலே போதும் என்ன. அது மட்டுமா 85%. இத பத்தி உன் பொண்டாட்டி கட்டி என் பொண்டாட்டி கட்டி வீட்டுல போய் சொல்றாத, அவனுக்கு கடை போட்டுருவாளுங்க. ஆமாண்ணா மோசமானவங்க. நான் போய் சொல்றேன். நான் அண்ணி கேட்டேன். டேய் பேஸ் கட்ட மேல முடிஞ்ச அண்ணி கட்ட சொல்ற. அண்ணி கட்ட போற வயல குப்பை தொட்டில தூக்கி போட்டு போடுவேன். நான் சொல்ல மாட்டேன்னா அந்த மாதிரி பண்ணாதண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். ஏப்பா எவ்வளாச்சுன்னு சொல்லுங்கப்பா. பாத்தீங்களா பேக்கிங் எப்படி பண்றாங்கன்னு? அண்ணா இதாங்கண்ணே பில்லு. அண்ணே ரேட்டு சொன்னபடி 85% தானே ஆஃபர் போட்டிருக்கு. இவ்வளோ பட்டாசு சேர்த்து வெறும் 6000 தான் வந்துக்கிட்ட. ரொம்ப நன்றிப்பா. அண்ணே இது மட்டும் இல்ல, நம்ம கடையில 5000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்குறோம். இது குடுறா இலவசத்துக்கு மேல இலவசம், அதுலயும் லட்சுமி. 10,000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு சிறப்பா இன்னொரு பரிசு இருக்குண்ணே. அது என்னதுப்பா? அதே சொல்றப்பா. 10,000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமும் கொடுத்து இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஒன்றும் கொடுத்துரும். சூப்பர்ண்ணா, பயங்கர ஆஃபர் பண்றீங்க. அண்ணே ஊருக்கு போனதும் எல்லார்ட்டையும் போய் சொல்லணும். சொல்லி நம்ம கடையில இருந்து ஆர்டர் பண்ண சொல்லணும். நம்ம நம்பருக்கு கால் மட்டும் பண்ண சொல்லுங்க, எல்லாத்தையும் அனுப்பி விட்டுரும். சொல்லாம இருப்பேனாப்பா, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் சொல்ல மாட்டேன். நீங்க கோச்சு கூடாது. சரிங்கண்ணே, இந்த தீபாவளிய சந்தோஷமா கொண்டாடுங்க. அனைவருக்கும் ஸ்ரீ விநாயகா பட்டாசு